அனைவருக்கும் வணக்கம். மார்கழி இன்னைக்கு 10 ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் கூட. வானம் கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருந்துச்சு. சரி, வெள்ளிக்கிழமையாச்சே கோலம் போடாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கலர் கோலம் சூப்பராக போட்டாச்சு. இன்னைக்கான கோலம் இதுதான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில இன்னைக்கு நல்லா படையிலையும் போட்டாச்சு. நல்லா சிறப்பாக ஒரு பூஜையை போட்டு முடிச்சுட்டு மதியம் சாப்பாடு இன்னைக்கு வழக்கமாக சாம்பார், அதுக்கப்புறம் பீன்ஸ் பொரியல் தான். மதியம் வீடியோ எடுக்கல. சாப்பிட்டு முடிச்சுட்டு சாயந்தரம் போல பசங்க வீட்டில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஸ்நாக்ஸ் செய்யலாமேன்னு யோசிச்சேன். நம்ம தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்த பெரிய தாறு இருந்தது. அதை வேஸ்ட் ஆக்க வேணாமே அப்படின்னு சொல்லி வாழைப்பழ பணியாரம் செஞ்சாச்சு. எப்ப பழம் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி மீந்து போகிற நேரத்தில் இந்த மாதிரி பணியாரம் செஞ்சுறது தம்பிக்கு பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு நல்லா கனிஞ்ச வாழைப்பழமா ஒரு 10 இருந்து 15 எடுத்து நல்லா ஒரு பாத்திரத்தில் மசிச்சுட்டு 1 கப் ரவை, 1.5 கப் கோதுமை மாவு, துருவன 1 கப் தேங்காய், நாட்டு சக்கரை, ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமா உப்பு சேர்த்து தண்ணீர் போட்டு நல்லா கலந்து குழி பணியாரம் அல்லது பேன் கேக்காவை கூட நீங்க செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். வாழைப்பழம் மீந்து போகிற நேரத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. பசங்க ரொம்ப விரும்பி